ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ கட்டர். ஓகேவா? ப்ரோ கட்டர் எதுல இருக்கு அப்படின்னா காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற டாபிக்கு உள்ளாடி இருக்கு. சரியா? ஸோ இது வந்து 29வது வீடியோ. ஓகேவா? ஃபர்ஸ்டா இந்த 29வது வீடியோ பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு இதை பார்க்காதுங்க. ஓகேவா? பார்ட் 1ல இருந்து வரிசையா பார்த்துட்டு வாங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக் மொத்தமா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் விட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ கண்டினியூவா நீங்க படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இதாகும். ஓகேவா? ஃபைன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எப்போ போல மேக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்ஸை பற்றி ஆல்ரெடி எல்லாமே பார்த்துட்டோம் நம்ம மேக்ஸிமம். ஓகேங்களா? பேசிக் ஒன்லி கவர் பண்ணிடுறேன். சரியா? ஸோ இதில் வந்து பாருங்க, ப்ரோ கட்டர். சரி, கட்டர்னா என்ன? கட்டர்னா கட் பண்றது. சரியா? கட்டிங் அப்படிங்கிறது கட் பண்றது. கட்டர்னா எதை வச்சு கட் பண்றோம்? சரியா? என் கையில ஒரு ஆப்பிள் இருக்கு. சரியா? என் கையில ஒரு ஆப்பிள் இருக்கு. அந்த ஆப்பிள நான் 10ஆ கட் பண்ணணும். சரியா? 10ஆ கட் பண்ணலாம், 5ஆ கட் பண்ணலாம், 4ஆ கட் பண்ணலாம், 8ஆ கட் பண்ணலாம். எப்படி வேணாலும் கட் பண்ணலாம். எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ஒரு ஆப்பிள் இருக்கிறத நான் வந்து 10ஆ கட் பண்ணணும். 10 பீஸா கட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த 10 பீஸா கட் பண்றதுக்கு, ஒரு ஆப்பிள நான் 10 பீஸா கட் பண்றதுக்கு எனக்கு என்னவா வேணும் அப்படின்னா ஒரு நைஃப் வேணும். அதாவது ஒரு கத்தி. சரியா? ஓகே. இப்போ அந்த ஒரு கத்திய எடுத்து 10ஆ நம்ம கட் பண்ணலாம். ஒரு ஆப்பிள 10 தடவ கட் பண்றதுக்கு 10 கத்தியா யூஸ் பண்றோம்? கிடையாதுல்ல. நம்ம நார்மலா ரியல் லைஃப்ல ஒரு ஆப்பிள 10 தடவ கட் பண்றதுக்கு என்னென்ன வேணும்? ஒரு ஆப்பிள் வேணும், ஒரு கத்தி வேணும், அண்ட் அந்த 2யும் மெர்ஜ் பண்றதுக்கு நாம வேணும் ஃபர்ஸ்ட். சரியா? அந்த டாபிக் தான் இங்க. சரியா? இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சேஞ்சஸ். என்ன சேஞ்சஸ் தெரியுமா? நான் என்ன பண்றேன்? ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. மேல தூக்கி வச்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்படி இருக்கு. இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கலர் ஏதாச்சும் கொடுத்துக்கோங்களேன். ஆப்பிள் என்ன கலர்ல இருக்கும்? ஓகே, ஆப்பிள் கலர் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ஆப்பிள் கிடையாது, ஆப்பிள்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ செக்மெண்ட் ஒரு இது வந்து ஒரு சர்க்கிள் அப்படின்னா 48 சைடு இருக்கணும் அது. ஓகே, இது வந்து ஒரு ஆப்பிள்னு வச்சுக்கோங்க. சரியா? எனக்கு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணணும். ஓகேவா? ஆப்பிள 10 பீஸா கட் பண்ணணும். அது எப்படி வேணாலும் கட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதான் டாபிக். சரி, ஆப்பிள் இருக்கு. ஆப்பிள கட் பண்றதுக்கு நானும் இருக்கேன். சரியா? ஆப்பிள நீ கை வச்சு நகத்தை வச்சு குத்தி குத்தி கட் பண்ண முடியும். இங்க இதெல்லாம் ஒரு நைஃப் வேணும். அந்த நைஃபுக்கு நான் என்ன பண்றேன்னா பிளேன் எடுத்து அழகா போட்டுக்கிறேன். ஒரு நைஃப். ஓகேங்களா? ஓகேங்களா? வந்துருச்சு. சரி, இப்போ ரியல் டைம்ல இந்த ஆப்பிள் என்கிட்ட இருக்கு அப்படின்னா ஒரு கத்தியை வச்சு நான் அப்படி 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 மாத்தி மாத்தி 10ஆ கட் பண்ணிடுறேன். இது சாஃப்ட்வேர். ஓகேங்களா? அப்போ சாஃப்ட்வேர் உள்ளாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எதனா வச்சு கட் பண்ணணும், இங்க 2 பீஸா தான் கட் ஆகும். இது ஒரு பீஸா கட் ஆகும், இது ஒரு பீஸா கட் ஆகும். ஓகேங்களா? இப்போ சொல்ற புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா ஒன்றும் இல்லை, அப்படியே கீழே நம்ம நம்பர் ரோல் ஆகிட்டே போகும். அப்படியே கால் பண்ணி சார் இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கு, எனக்கு சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க நான் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன், இதை 10ஆ மாற்றணும். எப்படி மாற்றுவீங்க? சிம்பிள். இதை லைட்டாக அங்கே மேலே தூக்கி வச்சுக்கிறேன். அப்படியே அதை காப்பி பண்ணீங்க நீங்க பார்த்தீங்களா? வந்துருச்சா? ஒரு ஆப்பில் ரியல் டைமில் கட் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி போதும். ஆனால் இந்த சாஃப்ட்வேர் உள்ளாடி கட் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ கத்தி வேணும். சரியா? இதான் விஷயம். இதை புரிஞ்சுட்டீங்கன்னா இது ஈஸி. சரி, ஓகே. அதுக்கு வந்து ஒரு டூல் இருக்கு. ஓகேவா? என்ன டூலு? ப்ரோ கட்டர்னு சொல்ற ஒரு டூல் இருக்கு. எங்க இருக்கு? இதை பார்த்தீங்களா? இருக்கு காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட்ல ப்ரோ கட்டர். இந்த ப்ரோ கட்டர் வந்து டிசேபிளா தான் இருக்கு. அப்போ எப்போ எனபிள் ஆகும் அப்படின்னா ஒரு கத்தியை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே இது எனபிள் ஆகும். ஆயிடுச்சா? இதுல நிறைய விஷயம் இருக்கு. நான் இன்டெப்தா நான் போகல, பேசிக் மட்டும் தான் இன்னைக்கு எடுக்கிறேன். சரியா? ப்ரோ கட்டரை எடுத்துக்கிறேன். சரி, இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? கட்டர் பிக்கிங் பேராமீட்டர்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா பண்ணணும்? கட்டர் டூல் மோட் இந்த ரெண்டையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. கட்டர் பேராமீட்டர் இதையும் ஸ்டாக் இன்சைட் கட்டர் இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்னன்னு இன்னொரு இதுல நான் கன்ஃபார்மா சொல்றேன். சரிங்களா?
ஒரு பெரிய மாடலிங்கோட நான் உங்களை இதை வச்சு மீட் பண்றேன். ஓகேங்களா? கட்டர் பிக்கிங் பேராமீட்டர்ஸ். சரியா? இதுல பிக் கட்டர் ஆப்ஜெக்ட். சரி, பிக் கட்டர் ஆப்ஜெக்ட். நான் ஆல்ரெடி ஒரு கத்தியை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இங்க பிக் பண்ணேன். கரெக்டா? பேலன்ஸ் எத்தனை கத்தி இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 கத்தி இருக்கு. ஓகேவா? அப்போ பிக் கட்டர் ஆப்ஜெக்ட்னா என்ன? எதை வச்சு கட் பண்ண போறோம்? அப்படியே கிளிக் பண்ணி இங்க பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. முடிஞ்சா? அவ்வளவுதான். இனி பிக் ஸ்டாக் ஆப்ஜெக்ட். இங்க பாத்தீங்களா? இவ்வளோ கத்தியம் வச்சு ஒரு ஆப்பிள வெட்டணும். பாருங்க எவ்வளவு கஷ்டம்ட்டு. இப்போ பிக் ஸ்டாக் ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த பிக் ஸ்டாக் ஆப்ஜெக்ட்னா என்ன? எதை கட் பண்ண போறீங்க? கத்தியை செலக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, கத்தியை எடுத்துட்டீங்க, அந்த நைஃபை எடுத்துட்டீங்க. இனி எதை கட் பண்றீங்க? இந்த ஆப்பிள கட் பண்றோம். அப்ப என்ன பண்ணணும்? பிக் ஸ்டாக் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு இந்த ஆப்பிள கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இந்த பாத்தீங்களா கட் ஆயிடுச்சா? இனி இதை என்ன பண்றீங்கன்னா அப்படியே மூவ் பண்ணுங்க. அது பாருங்க, ஒரு சின்ன சின்ன கிராபிக்ஸ் எரர் தான். இது உங்களுக்கு வந்தாலும் ஃபீல் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அழகா கட் ஆயிடுச்சு. இதை 2 மணி நேரம் ட்ரை பண்ணுங்க, கரெக்டா வரும். ஓகே, இந்த பாத்தீங்களா சின்ன சின்ன எரர்ஸ் தான் இது. அதெல்லாம் ரெண்டர்லாம் தெரியாது. ஓகேவா? மெட்டீரியல்லாம் கொடுத்து கரெக்டா பண்ணும்போது பக்காவா கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ இந்த அன்வான்ட் இதெல்லாம் டிலீட் பண்ணிட்டோம். சரிங்களா? எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அழகா பீசஸ் வந்து கிடைச்சிடுச்சு. இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு ஆப்ஜெக்ட் அதுக்கு நீங்க உடனே நினைக்கலாம் அப்போ பிளேன் வச்சு தான் யூஸ் பண்ணணுமா ப்ரோ? அப்படிலாம் கிடையாது. நீங்க எந்த ஷேப்ல நீங்க கட் பண்ணி இப்போ வந்து இது எதுக்கு பிளேன் யூஸ் பண்ணனா இதை ஒரு ஆப்பில் தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா கொடுத்தேன். ஸோ அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை ஃபியூச்சர்ல எடுக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு இந்த பிளேனை வச்சு எப்படி கட் பண்றது அப்படின்னு படிங்க. ஓகேவா? ஒரு பில்டிங்கை கூட கட் பண்ணலாம், அதுக்கு வேற கிளிப்பர் இருக்கு. சரியா? கிளிப்பர் வச்சு பண்ணலாம். அப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்று நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். அண்ட் நான் சொல்லி தரது புரிஞ்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஃபர்தரா ஆன்லைன் கிளாஸ்ல படிக்கணும் அப்படின்னா கூட நம்ம வந்து படிக்கலாம். ஓகேவா? நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணா உங்களுக்கு நான் வந்து டீச் பண்றேன். ஓகே, அண்ட் பாய்.